இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். அன்புமணி ராமதாஸ் அவர்களை நம்புவதால் இனி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணிக்கு எந்த பலனும் இல்லை. அதனால் எந்த ஒரு நன்மையும் விளையப் போவதில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி நாளை என்ன முடிவெடுக்கும் என்பது தெரியாமல் இருக்கிறது. ஆகவே இனி அன்புமணியை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை என்று அமித்ஷா முடிவுக்கு வந்துவிட்டதாகவும், அவருக்கு உளவுத்துறை ஒரு அறிக்கை கொடுத்திருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்று பார்த்தால், பாட்டாளி மக்கள் கட்சியில் நாளுக்கு நாள் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் மோதல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அன்புமணியால் தானாக தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுக்க முடியாத அளவிற்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அவரே நெருக்கடியில் தான் இருக்கிறார். ஆகவே அவரை நம்பி இனி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக கூட்டணிக்கு எந்த ஒரு நன்மையும் விளையப் போவதில்லை. அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஏற்கனவே டாக்டர் ஐயாவை சந்திக்க போன ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி இவர்களிடம் எந்த பிடியும் கொடுக்காமல் டாக்டர் ஐயா பேசி அனுப்பியிருக்கிறார். எந்த உத்தரவாதத்தையும் டாக்டர் ஐயா அவர்களிடமிருந்து ஆடிட்டர் குருமூர்த்தியால் பெற முடியவில்லை. வழக்கம் போல பலரை மிரட்டுகின்ற அந்த அஸ்திரத்தையும் ஆடிட்டர் குருமூர்த்தி டாக்டர் ஐயாவிடம் பயன்படுத்த முடியவில்லை என்று தோல்வியை ஆடிட்டர் குருமூர்த்தியை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவசரமாக உளவுத்துறை ஒரு அறிக்கையை தயாரித்து அமித்ஷாவுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்ற செய்திகள் தான், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் தற்போது இருக்கிறார். அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவை நம்புவதால் ஏதேனும் நன்மை விளையுமா என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஏனென்றால் கடந்த காலங்களில், அடுத்து வருகின்ற காலங்களிலும் டாக்டர் ஐயா அவர்கள் அவருடைய கட்சிக்கு எது நன்மை பயக்கக்கூடிய செயலோ, எது அவருடைய கட்சிக்கு ஆதாயத்தை தருமோ அந்த முடிவைத்தான் அவர் எடுப்பார். மற்றபடி வேறு யாருடைய நிர்பந்தத்திற்கும் அவர் பணிய மாட்டார் என்று உளவுத்துறை அறிக்கை கொடுத்ததற்கு பிறகு அமித்ஷா அவர்கள் இனியும் அன்புமணியை நம்புவதால் பயனில்லை என்று அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகிவிட்டார். அதன் முதல் கட்டமாக திருமாவளவனுக்கு கேபினட் அமைச்சர் கொடுக்கிறோம், திருமாவளவன் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அமித்ஷா திருமாவளவனுக்கு தூது அனுப்பியிருப்பதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. அது உண்மையா பொய்யா என்பது காலப்போக்கில் தெரிய வரும். ஒருவேளை அமித்ஷா அப்படியே தூது அனுப்பியிருக்கலாம். அதை திருமாவளவன் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது நிராகரிக்கலாம், அல்லது திமுக கூட்டணியிலேயே தொடருவோம், அமித்ஷாவுடைய அந்த ஒப்பந்தத்தை ஏற்க மாட்டோம் என்று திருமாவளவன் சொல்லலாம். அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இன்னொரு பக்கம் சீமானுக்கு 500 கோடி தருவதாக பேரம் பேசியிருப்பதாகவும், முதல் கட்டமாக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் சீமான் இணைந்ததற்கு பிறகு அவருக்கு 15 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப் போவதாகவும், மீதி 450 கோடியும் அப்புறம் சீமானுக்கு அவர்கள் கொடுப்பார்கள் என்றும் சமீபத்தில் ஒரு பேட்டியிலே திருச்சி சூர்யா சிவா சொல்லியிருக்கிறார். அதுவும் உண்மையா பொய்யா என்று புலான் விசாரணை நடத்த வேண்டும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் அன்புமணியின் மேல் இப்பொழுது அமித்ஷா நம்பிக்கை வைக்க தயாராக இல்லை. ஏனென்றால் அமித்ஷா அன்புமணியை பல முறை பார்த்து ஏமாந்து விட்டார். அதற்கு தகுந்தாற்போல் பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் ஐயா மற்றும் அன்புமணிக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை, இவையெல்லாம் அமித்ஷாவை யோசிக்க வைத்திருக்கிறது. எப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு நடக்கப் போகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக கூட்டணி வலிமை பெற்றாக வேண்டும், திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என திட்டமிட்டு அமித்ஷா செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும், அதற்காக எத்தனை கோடிகள் செலவானாலும் பரவாயில்லை என்று ஒரு திட்டத்தை அவர் தீட்டிக் கொண்டிருப்பதாகவும், அன்புமணி இந்த கூட்டணிக்கு வெகு விரைவில் இணையவில்லை என்றால் அன்புமணியை பற்றி கவலைப்படாமல் வேறு ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கு அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் திட்டமிட்டிருப்பதாகவும்
அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நன்மை தராத எந்த கூட்டணிக்கும் அவர் தயாராக இல்லை என்பதையும் உளவுத்துறை ஒரு அறிக்கையாக கொடுத்திருக்கிறது. அந்த அறிக்கையை வைத்து அமித்ஷா அடுத்த நடவடிக்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்று பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் கூட்டணி எப்படி அமையும், 2026ஆம் ஆண்டு தேர்தல் களம் எப்படி இருக்க போகிறது என்பது இன்னும் 4-5 மாதங்களுக்கு பிறகுதான் தெரிய வரும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.